கார்த்திக் இந்த உட்புறம் சொல்லியிருந்தேன் இல்லையா, வடிவமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கணும். அப்புறம் இது கனெக்டிவிட்டி இருக்கணும் உங்களுக்கு. ரேசிங் காரில் பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படின்றது ரொம்ப கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலர். இன்டீரியரில் அந்த கருப்பை எந்த வகையாக உபயோகப்படுத்தினா இளைஞர்களுக்கு வந்திருக்கும், வாடிக்கையாளர்களுக்கு வந்திருக்கும் அப்படின்றத மையத்தை கொண்டு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் காரில் உடன் ஃபினிஷ் வரும், இல்லை நார்மல் பிளைன் ஃபினிஷ் வரும். இந்த வண்டியில் இந்த ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா பியானோ பிளாக் ஃபினிஷ் சொல்லுவாங்க. இந்த பியானோ கீஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃபினிஷ் வரும். அதனால உங்களுக்கு வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் வரும். ப்ளஸ் நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த காரோட சிறப்பு மற்ற சிறப்பு அம்சங்கள் உட்புறத்தில் என்னென்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு செய்முறையாகவே செஞ்சு காமிச்சேன். நிச்சயமா பார்க்கலாம். வாங்க கார்த்திக் காமிச்சேன். பூபதி, நிச்சயமா உள்ள உட்காந்தோன்னே ஒரு புது அனுபவமா தான் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இதோட அந்த கருமை நிறம், அந்த விளையாட்டு வீரர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கருப்பு நிறம் வந்து எப்படி ஒத்து போகுது அப்படின்ற விஷயத்தை என்னால உணர முடியுது. நிச்சயமா ஒரு புது அனுபவம் தான் இருக்கும் இந்த வாகனத்தை ஓட்டும் போது. சரிங்களா, இதுல நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், என்னென்ன விஷயங்கள் புதுசா இருக்கு அப்படின்றத சொல்லுங்களேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த டேஷ்போர்டுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சூப்பர். இதே இங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட சென்டர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் சென்டர் கிளஸ்டர். இதுக்கு வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்கும். இது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வழவழப்பா கிளாசி ஃபீல் வரும். இந்த பியானோவோட கீஸ் பார்த்துருக்கீங்க ரிஃப்ளெக்ஷன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது வந்து ஒரு ரிச் ஃபீலும் கொடுக்கும், பட் ப்ரீமியம் ஃபீலும் கொடுக்கும். ப்ளஸ் இந்த ஸ்டியரிங் ரொம்ப ரொம்ப ஹேண்டி ஸ்டியரிங். இது வந்து டில்டபிள் ஸ்டியரிங். உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ லாங் வே ஹைவேஸ் போறீங்க, அப்போ நீங்க வந்து கீழே இறக்கி வச்சு கம்ஃபர்டபுளா ஓட்டிட்டு போகலாம். சிட்டியில ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஒரு லேட்ச் இருக்கு, அந்த லேட்ச் நீங்க யூஸ் பண்ணாலே எல்லாம் பண்ணிடலாம். இதோட ஏசி நம்ம ஊர்ல சம்மர் வெயில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நிச்சயம் டொயோட்டாவோட ஏசி ரொம்ப புகழ்பெற்ற ஏசி, HVACன்னு சொல்லுவாங்க கார்த்திக். அந்த HVACன்றது ஹீட்டிங், வென்டிலேட்டிங் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, ப்ளூ மார்க், இந்த ப்ளூ மார்க் வந்து மேக்ஸிமம் கோல்டு, ரெட் வந்து மேக்ஸிமம் ஹீட். நாமளாம் நம்ம ஊர்ல ஹீட் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால மேக்ஸிமம் கோல்டு. இன்கேஸ் உங்களுக்கு தொலைதூர பயணங்கள், நீங்க மதுரை போறீங்க இங்க இருந்து, அப்போ உங்களுக்கு திடீர்னு சில்னஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க ஃபேன் ஸ்பீடை கம்மி பண்ண தேவையில்லை. நீங்க இதோட கம்மி பண்ணீங்க அப்படின்னா 22, 23 ஏற்ற மாதிரி வந்துடும். இந்த குளிரூட்டி, இந்த ஏசியை பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அப்படின்னா இதோட வடிவம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. பிற வாகனங்கள் நான் பார்க்கறது ஒரு வடிவமா இருக்கு. அப்புறம் பின்புறம் அமர்ந்து வர்றவங்களுக்கு இந்த குளிரூட்டி, இந்த காற்று அப்படின்றது ரொம்ப சுலபமா போகுமா, அவங்க இதை உணர முடியுமா முழுசா? இப்போ மற்ற வெஹிக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கும் ஏசி. இது வந்து மல்டி டைரக்ஷனல் ஏசி வென்ட்னு சொல்லுவாங்க. 360 டிகிரி ஏசி வென்ட்ஸ். உங்களுக்கு எந்த விதத்துல காத்து வேணும், எந்த சைடு காத்து வேணும்ன்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இல்ல இவங்க வேண்டாம் அப்படின்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம். பிளஸ் இப்போ நார்மலா கன்வென்ஷனல் வெஹிக்கிள் நார்மல் டிசைன் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 இப்படிதான் வந்து ஏசி வரும். ஆனா இந்த வண்டியில எட்டியாஸ் கிராஸ்ல இந்த இடத்துல வச்சதால உங்களோட ஏசி வென்ட்டை நீங்க இப்படி வச்சிடலாம். வச்சுட்டா பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸ் எவ்வளவு சீக்கிரம் ஏசி போதோ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து 1.4 மீட்டர் பர் செகண்ட் பின்னாடி வந்து டிராவல் ஆகும். அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் சீக்கிரமா உங்களுக்கு குளிர்சாதனம் வந்து வசதி நல்லபடியா கிடைக்கும். இது இல்லாம உங்களுக்கு இந்த கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுக்குறோம் கார்த்திக். இந்த கோல்டு க்ளோ பாக்ஸ் வந்து 13 லிட்டர் கோல்டு க்ளோ பாக்ஸ். நீங்க வந்து சாக்லேட் இல்ல ஃபிளார்ஸ் இல்ல வந்து ஒரு பெரிஷபிள் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அது உள்ள எடுத்துட்டு போகலாம். இந்த வெண்டை ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள இப்ப வெளியில வந்து கேபின் டெம்பரேச்சர், அதாவது நம்மளோட கேபின் டெம்பரேச்சர் 25 டிகிரி இருக்கு அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உள்ள வந்து 15 டிகிரி கேபின் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ 15 டிகிரி கேபின் டெம்பரேச்சர்ன்றது ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு தேவையான லெவலுக்கு கோல்டா வச்சுக்கும். பூபதி, இப்ப நம்ம இந்த குளிரூட்டியை பத்தி பேசணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு கவரக்கூடியது அப்படின்னா, இந்த வாகனம் வந்து எவ்வளவு வேகத்துல போகுது பார்க்கக்கூடிய அந்த ஸ்பீடோ மீட்டர், வேக கட்டுப்பாட்டு கருவியை பார்த்துட்டு இருக்கோம். இதே பிரத்யேகமா நடுவில் வடிவமைச்சிருக்கு கார்த்திக். டொயோட்டால நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கஸ்டமரோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ நார்மலா கன்வென்ஷனல் வெஹிக்கிள்ல இந்த ஸ்டியரிங்க்கு பின்னாடி வச்சிருப்பாங்க. இன்கேஸ் ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாரு அப்படின்னா அவர் என்ன வேகத்துல போறாருன்றதை பாக்குறதுக்கு முதல்ல எட்டி பார்க்கணும், எல்லாம் இருக்கு. இன்னொன்னு இது வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியா கொடுக்கணும். தாட் ப்ராசஸ் எல்லா இதுலயுமே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. பிளாக் அண்ட் ப்ளூ ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்போர்ட்டியா கொடுத்துருக்காங்க. அதுலயே உங்களுக்கு டிஜிட்டல் கிளாக் இருக்கும். எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ஏரியா வந்துடும். பிளஸ் வெஹிக்கிளோட டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் ரெண்டுமே தெரிஞ்சிடும். இன்னொன்னு இது 10 டிகிரி டில்டட் டுவர்ட்ஸ் டிரைவர் கார்த்திக். ஸ்ட்ரெயிட்டா இல்லாத ஆக்சுவல் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா 10 டிகிரி டில்டட் டுவர்ட்ஸ் டிரைவர். அது மட்டும் இல்ல கார்த்திக், உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு பேசஞ்சர் எவ்வளவு ஸ்பீட்ல போகுது வண்டி அப்படின்னு அவரோட பாதுகாப்புக்கு பார்த்துக்கலாம். வண்டியை பார்த்துட்டு இன்கேஸ் வண்டி ஓவர் ஸ்பீட் போயிட்டு இருக்காரு அப்படின்னா டிரைவர் கிட்ட சொல்லிடலாம். இது மாதிரி வண்டியில இருக்க எல்லாருமே அந்த வண்டியோட ஒரு கையாளுமையில வந்து இன்வால்வ் ஆகலாம். வேகத்தை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லலாம். இது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு பாதுகாப்பு அம்சம். இப்ப இதுல வந்து அதிகபட்சமா எவ்வளவு வேகம் வரையும் போக முடியும் கார்த்திக்? இங்க வந்து ஒரு ஓட்டுநரோட கையாளுமை திறந்தான்னு சொல்லுவேன் நான் திரும்பி. ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு 90ல இருந்து 100 போனீங்கன்னா உங்களோட இன்ஜின் நல்லா இருக்கும், பாதுகாப்பா போய் சேருவீங்க, பிளான் பண்ணபடி போய் சேருவீங்க.
பூபதி, இடியோஸ் கிராஸ் அதை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நான் எதிர்பார்க்காத பல விஷயங்கள், பல புதுமையான விஷயங்கள் வண்டியில இருந்தது. உட்புறமும் வெளிப்புறமும் எங்க எல்லாத்தையும் கவர்ற மாதிரியா இருந்தது. நிச்சயமா இதை பத்தி ஓட்டி பார்த்துக்கு அப்புறம் பல விஷயங்கள் எனக்கு கேள்வியா வரும். அப்போ நிச்சயமா அதை விளக்குவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம், ஓட்டி பார்க்கக்கூடிய நேரம், போய் பார்க்கலாமா? டொயோட்டா இடியோஸ் கிராஸ் வண்டி கூட தயாரா இருக்கு. நானும் பூபதி நிறைய விஷயங்கள் உள்ள வச்சு பேசணும். சரி, வாகனம் தயாரா இருக்கு. ஓட்டிட்டே வந்து இதோட பிரயாண அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்றத நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். போலாமா? ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாகனமா இருந்தது. நிச்சயமா இதுல பயணம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மென்மையான ஒரு பயணமா உணர்ந்தேன். எவ்வளவுதான் வேகமா போனாலும் நிச்சயமா ஒரு பாதுகாப்பான ஒரு சுகமான ஒரு பயணத்தை பூபதி கிட்ட சேர்ந்து இந்த வண்டியை ஓட்டும் போது என்னால் அனுபவிக்க முடிஞ்சது. நிச்சயமா நம்ம ஒரு குடும்பத்தோட இல்ல நண்பர்களோட நம்ம ஒரு நீண்ட தூர பயணம் இல்ல குறுகிய கால பயணம் எதுவா இருந்தாலும் ஒரு ஏற்ற ஒரு வாகனமா இந்த இடியோஸ் கிராஸ் இருக்கு அப்படின்றது என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி மற்றும் ஒரு வாகனத்தோட கலாய்வோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.